ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அப்படின்றது வந்து சன்னோட அவுட்டர் லேயரோட அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து 1000 கெல்வின் டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதே வந்து மில்லியன்ஸ் வரைக்கும், அதாவது மில்லியன் கெல்வின் டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த அவுட்டர் அட்மாஸ்பியரோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையில் இருக்கிற மெடிசினல் யூசஸ் பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம், இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து அதிகமாக வந்து சிகரெட்டு பிடிக்கிறதால வர இருமல், அந்த இருமலை வந்து கட்டுப்படுத்தணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகரெட்டு பிடிக்கிறாங்க, சாப்பிட்றது கிடையாது, எந்த நேரமும் பீடியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருமல் வந்தால் மேலே இன்னொரு சிகரெட்டையாவது பீடியாவது குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, லொக்கு லொக்குன்னு இருமிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பழக்கத்திலேருந்து மாறணும், சிகரெட்டு பிடிக்கிறத குறைச்சிக்கிறணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், உடனே குறைக்க முடியாது. ஏன்னா அது பழக்கமாகி போய் அவங்க உடம்புல ரத்தத்தில் நிக்கோடின் கலந்துருக்கும். அந்த நிக்கோடின் வந்து மீண்டும் அந்த புகையை கேட்கும். அந்த புகையை கேட்கறதால அந்த நிக்கோடின் வந்து அதிகமாக இருக்கிறதால அவங்களால விட முடியாது. ஆனால் இருமல் வந்துடும், ஏன்னா ரத்தம் குறைஞ்சி போகும். ஒரு சிகரெட்டு பிடிச்சாங்கன்னா அவங்க உடம்புல நிறைய ரத்தங்கள் வீணாகும். 5 முறை சிகரெட்டு பிடிச்சா ஒரு முறை குடும்பத்தில் உடலுறவு வச்சதுக்கு சமம், கணவன் மனைவி சேர்ந்ததுக்கு சமம். அப்போது தினந்தோறும் 10 சிகரெட்டு குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து உடம்பால் மனசால் ரத்தம் குறைஞ்சி போய் தன்னால் வந்து அந்த உடம்பு கெட்டு போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம வாங்கி வச்ச புது துணி அப்படியே மடித்து பீரோவில் இருந்தால் ஒரு 3 வருஷம் பார்த்தா அதுவாக மடிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி கல்யாணமே முடிக்காமல் கல்யாணம் முடித்தா மாதிரி வயசான தோற்றத்தை கொண்டு வந்துடும் அந்த சிகரெட்டு. முந்தையெல்லாம் சிகரெட் விற்கிறது எப்படி விற்றாங்க? சிகரெட்டை வந்து யாருமே குடிக்க மாட்டேன்ட்டாங்க. சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. பொண்ணே கொடுக்கலன்னும் போது அப்போ வந்து சிகரெட் யாருமே பிடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன இருந்தால் கொஞ்சம் பெண்களாக பிறந்த ஊருங்களில் பார்த்து இந்த சிகரெட் விளம்பரம் கொண்டு போய் இந்த சிகரெட்டு பிடிச்சா பெண் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி போலியான விளம்பரத்தை கொடுத்து சிகரெட் விற்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா மொத்தமே குழந்தையே பிறக்கலை. அது என்ன ஆகும்? அணுக்கள் முழுவதையும் கொண்டுடும். பெண் குழந்தை மட்டும் இல்லை, எந்த குழந்தையும் பிறக்க விடாது. இது தெரியாமல் பெண் குழந்தை பிறக்காதுன்னு நினச்சி இவங்க சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க. குளிர் பிரதேசத்தில் அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க சூழ்நிலைக்கு அவங்க குடித்தாங்க. இங்கே வெயில், இங்கே உள்ள தாக்கத்துக்கு இங்கே யாருமே சிகரெட்டு பிடிச்சா அவங்க வீட்டுக்கு பொண்ணே தரமாட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு. இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, குடித்தவனுக்கு தான் பொண்ணு கொடுக்குறேன்றாங்க. அதை பெருமையாக பேசிக்கிறாங்க. வீட்டுக்கார் இவ்வளோ குடிக்கிறாருன்றாங்க. சீக்கிரமாக செத்துருவான்னு சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ குடிக்கிறாருன்னு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை கெடுத்துரும். ஆனால் அந்த இருமலானது இருமி வாய் வழியாக ரத்தமும் மூக்கு வழியாக ரத்தமும் வந்துடும். இரும்பும் போது சிறுநீர் போயிடும், இரும்பும் போதே மலம் வெளியாகிடும். அப்போ வந்து உடலில் எங்கேயுமே பிடிப்பு இல்லாமல் போயிடும். பிடிப்பு இல்லாமல் போயிட்டாலே அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அதுக்கு வந்து தேங்காய், நம்ம தேங்காய் எப்பயுமே கிடைக்குது, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. அதனால் தேங்காயை பயன்படுத்துகிறோம். தேங்காய் வந்து நிறைய வந்து இருமலுக்கு நல்லா வந்து துணையாக இருக்கும். தேங்காய் சாப்பிட்டா நெஞ்சுரம் கூடும். தினந்தோறும் ஒரு தேங்காயை வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு உடைச்சி பாதி அளவுக்கு தேங்காய் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் கூடும். இன்றைக்கி இருக்கிற உணவுக்கு கொஞ்சம் தேங்காயை நம்ம சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் கூடும். அதோடு சேர்த்து நம்ம வந்து முருங்கைக்கீரையை பயன்படுத்துகிறோம். முருங்கைக்கீரை உள் உறுப்புகளில் எங்கே ரணம் இருந்தாலும் போக்கக்கூடியது. உள் உறுப்புகளில் ரணமாக இருக்குன்னா அந்த ரணத்தை போக்கக்கூடியது, ரணமே இல்லாமல் ஆக்கக்கூடியது. அதனால தான் இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு தெரியாமல் நிறைய நன்மைகள் நடக்கும். தேவையில்லாத அந்த உள் உறுப்புகளில் நம்ம சிகரெட்டு பிடிச்சதால் உள்ள என்னென்ன கெட்டு போயிருச்சோ அதுக்கெல்லாம் இது வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது, கருவை காப்பாற்றக்கூடியது. உங்கள் கருவையும் காப்பாற்றுறது தான், கர்ப்பப்பையில் மட்டும் வேலை செய்யாது, ஆண்களுக்கும் கருவை காப்பாற்றக்கூடியது. அதனால தான் கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கோம். இதோடு சேர்த்து மிளகு சேர்த்துருக்கோம். மிளகு சேர்க்கும்பொழுது உள்ளே எவ்வளோ சளி இருந்தாலும் சரியாகும். இருமல் வரும்போது சளி இருக்கும், சளியும் வந்து சேர்த்து வெளியாகணும். சளி வெளியானால் தான் நல்லாகும். அந்த நேரம் பசியே இருக்காது, சும்மா இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசியை தூண்டுறதுக்கு சுக்கை பயன்படுத்துகிறோம். நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உள்ள சளி தொல்லை அதையும் மீறி இருந்தால் அதோடு சேர்த்து நம்ம பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கிற சளிகள் மொத்தமாக வலித்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். அப்போ வந்து நல்ல சுவாசம் நல்ல நிலையில் இருக்கும். இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுறதுக்கு அதோடு சேர்ந்து மிளகாய் வத்தல் பயன்படுத்தும் போது இதனுடைய காரத்தன்மை போய் அந்த புகை இது பண்ண இடத்துல இருக்கிற அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றிடும். கிருமிகளை கொல்லக்கூடியது. இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்க்கும் போது நெய் பயன்படுத்துகிறோம்.
இது நாட்டு மாட்டு நெய். இந்த நெய்யை பயன்படுத்தும் போது அதிக அளவு நன்மை தரக்கூடியது. நன்மை தந்தால் தான் நல்லது. நாட்டு மாட்டு நெய்யை விட்டுட்டு கண்ட நெய்யை நம்ம பயன்படுத்தினோம்னா மருத்துவம் வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தே பொய்யா தெரியும். அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே நாட்டு மாட்டு நெய் தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் தேடிதல் வேணும். தேடுதல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்துக்குமே தேடணும். இன்றைக்கி புத்தகத்தை மட்டும் வாங்கி படிச்சுக்கிட்டே இருந்தால் போதாது. புத்தக கண்காட்சி எப்படி நம்ம தேடி போய் நமக்கு தேவையான புத்தகத்தை எடுக்கிறோமோ அதேமாதிரி நமக்கு தேவையான பொருட்களை தேடி போய் தான் வாங்கணும். தேடி போய் எடுக்க நிறைய விஷயங்கள் தெரியும். இதோடு சேர்ந்து கூட்டுக்கலவையாக பனை வெல்லம், பனை வெல்லத்தை பயன்படுத்தணும். பனை வெல்லத்தை பயன்படுத்தும் போது இது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. உள் உறுப்புகளை காப்பாற்றக்கூடியது. இருமலை கட்டுப்படுத்துறதுக்கு பனை வெல்லம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். பனை இல்லாத ஒரு மருத்துவமே இல்லை. பனையும் தேனும் கண்டிப்பாக தேவை. பனை வெல்லம் இல்லாத இடத்துல தேனை வச்சுக்கலாம், தவறே பண்ணாது. அப்போ ரெண்டுமே நல்லதை செய்யக்கூடியது. எல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி 2 கொத்து கூட போட்டிருக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இதை இப்போ நெய்யில் வதக்கி எடுக்கணும். நெய் சூடான பிறகு இலையை போட்டோம்னாக்கா அது படப்படன்னு வெடிக்கும். அதனால் இதை வதக்கி எடுக்கிறதுக்கு தேவையான நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சோம்னா தான் வெடிக்காது. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு 5 பல், ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாம் பச்சை வாசம் போக நல்லா நாட்டு மாட்டு நெய்யில் வதக்கி எடுத்துருக்குறோம். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு தேங்காய் பால், தேங்காயை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். 3 மிளகாய் வத்தல், ஒரு 15 மிளகு எடுத்துக்கிறணும். சுக்கு ஒரு 5 கிராம் அளவு எடுத்துருக்கு. அதில் போடு. சுக்கு, மிளகு, காஞ்ச வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து கூட சேர்த்துக்கிறோம். பனை வெல்லம் ஒரு 75 கிராம் அளவு சேர்த்துருக்கோம்.
சரி அதோட போட்டு சூடு பண்ணி இது நம்ம தனியாக வதக்கி ஏன் எடுத்து வச்சுருக்கோம்னாக்கா கடைசியில் போட்டோம்னா வேகாது, இல்லாட்டினாக்கா வந்து பச்சை வாசம் அடிச்சுட்டு வயிற்றால ஓடிடும். அதனால் இந்த கருவேப்பிலை, பூண்டு, முருங்கை இலை மூணையும் வந்து முதல்ல வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த நெஞ்சு தகை, சளி, இருமல் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடியது. பனை வெல்லம் வந்து உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கறலாம். அந்த தேங்காய் பாலினுடைய ஈரம் எல்லாமே போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கருகவும் விடாமல் இருக்கணும். தீயை குறைச்சி வச்சுட்டு லேகிய மாதிரி வந்துடும். நாட்டு மாட்டு நெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த நெய், கருப்பட்டி வாசம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா தித்திப்பாக ஒரு வாசம் வரும். அதை பார்த்து நாம் தண்ணியில் அந்த மாதிரி நல்லா எந்த தண்ணியுமே இருக்காது, பச்சை வாசம் இல்லாமல் நல்லா கிண்டிடணும். இப்போ நாம் வந்து மிளகாய் வத்தலை வந்து 1-2 வந்து அரைச்சி போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் பொடியாக சேர்க்கணுன்னாக்கா 1 ஸ்பூன் நல்லா தனியாக அரைச்சி எடுத்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். அதுக்கேற்ற மாதிரி நாட்டு மாட்டு நெய்யில் செஞ்சீங்கன்னாத்தே அந்த நெஞ்சு இருமல், நெஞ்சு தகை, வெறும் சளி வராமல் இருமலாக வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும். இப்படி நல்லா செஞ்சு இதை ஆற வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த இருமல் போகிறது நல்லா தெரியும். சாதாரண இருமலுக்கும் குடியினால், புகைப்பழக்கம், அந்த குடிச்சு பீடி, சிகரெட்டு அந்த மாதிரி குடிச்சு நெஞ்சு தகை, இருமல் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஒரு சிறந்தது. இது அவங்க இருமல் தீர வரைக்கும் வந்து அவங்க சாப்பிட்டுக்கிறலாம். நல்ல மணமாக வந்துடுச்சு, நல்ல வந்து வாசம் இருக்குது. இதை பார்த்தாலே பஞ்சாமிர்தம், பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதில் என்ன, வத்தலை வந்து இதில் கொஞ்சம் அரைச்சி சரியாக இது பண்ணல, கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா உலக்கையில் போட்டு இடித்து எடுத்துக்கிறணும். இதோட இந்த பூண்டு எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கு. இதிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டோம்னாலே இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். நெஞ்சில் சளி இருக்கிறதுக்கு தன்னால் சரியாக போகும். ராத்திரியில் தூங்கும்பொழுது அந்த குரட்டை சத்தம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இதை சாப்பிட்டோம்னா. ஏன்னா நெஞ்சு சளியை குறைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இது அற்புதமாக இருக்குது. இது வந்து நிறைய வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிட்டோம் சரியாகலை, எனக்கு 10 நாள் இருமல் தாங்கலை, எனக்கு நெஞ்சு நிறைய சளி அடைச்சிருக்கு, எல்லா சளியும் எடுத்துரும், இருமலையும் எடுத்துரும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.